ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா ஆவடி ஹெவி வெஹிக்கல் தொழிற்சாலையில் பல்வேறு வகையான போஸ்ட்டுங்களுக்கு செம்மையான ஜாப் வந்திருக்கு. இதில் கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமா, பிஇ, பிடெக் படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் July 5. இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. வேகன்சி கூட 200 மேலே இருக்குது. மிஸ் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ண தகுதி இருக்காதுன்னு தெரியும். இந்த வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பார்த்துருக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உனக்கு வரும். வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஆவடி ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்டரி இந்த நிறுவனத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது பீரங்கி வண்டிகளை தயாரிக்க உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய நிறுவனம். இங்கே 1 year அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பண்ண தகுதியானவங்களாம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அதுவும் 2019, 20, 21 இந்த இயரில் படித்தவங்க மட்டுமே இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுவும் தமிழ்நாட்டில் சேர்ந்தவராகவே இருக்கணும். இதில் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 50 வேகன்சியும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் 10 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 19 வேகன்சி, சிவில் இன்ஜினியரிங்கில் 15, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் 10 வேகன்சி இருக்குது. மொத்தம் 104 வேகன்சி. மந்த்லி ஸ்டிபெண்ட் பார்த்தீங்கன்னா 9,000 மேலே சேலரியாக கொடுப்பாங்க. ட்ரைனிங்லாம் வந்து 1 year தான் இருக்கும். பிறகு டெக்னிக்கல் டிப்ளமா அப்ரெண்டிஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 50 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் 30 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 7 வேகன்சி, சிவில் இன்ஜினியரிங்கில் 5 வேகன்சி இருக்குது. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் 18 வேகன்சி இருக்குது. மொத்தம் டிப்ளமா டெக்னீஷியனில் 110 வேகன்சி. இதுக்கு மந்த்லி வந்து 8,000 மேலே சேலரியாக கொடுப்பாங்க. இதுக்கும் 1 year தான் ட்ரைனிங் இருக்கும். இது மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு அந்த போஸ்ட்டு சம்மந்தமாக இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கணும். அதுவும் ஃபுல் டைமில் தான் படிச்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டி காலேஜில் மட்டுமே படிச்சிருக்கணும். டெக்னீஷியன் டிப்ளமா அப்ரெண்டிஸுக்கு ஃபுல் டைம் டிப்ளமாவில் அந்த போஸ்ட்டு சம்மந்தமாக இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஏஜில் வந்து அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் பிரகாரம் ஏஜ் இருக்கும். அடுத்து வேகன்சியில் ரிசர்வேஷன் கூட இருக்குது. அதாவது SC, ST, OBC, ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் இருக்கலாம். கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் வேகன்சியில் ரிசர்வேஷன் இருக்குது. ஒருவேளை SC, ST, OBCலாம் வந்து ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணால் அதுக்கான ரிசர்வேஷன்லாம் வராது. BC, MBCயில் அப்ளை பண்ணுறவங்க OBCயை தான் கேஸ்ட்டை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கான OBC நான் கிரிமினல் சர்டிஃபிகேட்டை கூட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கரெக்டாக காமிக்கணும். பிறகு மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கூட இருக்கணும். இன்னொன்று முக்கியமானு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ட்ரைனிங் முடித்தவங்க இந்த ட்ரைனிங் பண்ணின்னு இருக்கிறவங்களாம் வந்து இதுக்கு எலிஜிபிள் இல்லை. அதுவும் இல்லாமல் ஜாப் பண்ணிட்டு இருந்து 1 year மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அடுத்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் ஹையஸ்ட்டாக பர்சன்டேஜ் இருக்கிறவங்க மட்டுமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வர வைப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு இமெயில் மூலிமா மெசேஜாக வரும். பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து ஹெவி வெஹிக்கல் ஃபேக்டரி ஆவடியில் இதற்கான வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். வேறு எந்த விதமான எக்ஸாம்லாம் இருக்காது. சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் முடிச்சிட்ட பிறகு ஃபைனலாக மெடிக்கல் செக் பண்ணி அந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு எடுத்துக்குவாங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ணதுன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இது வந்து நேஷனல் வெப் போர்ட்டலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பிறகு அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். இந்த வெப் போர்ட்டலில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களாம் வந்து டைரெக்டாக லாகின் பண்ணி அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க மட்டும் இந்த MHRDNATS.gov.in இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பிறகு லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் லாகின் என்ரோல்னு இருக்குது. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க மட்டும் என்ரோல்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் வந்து ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கணும். பிறகு டிகிரி படிச்சுனுக்கிறீங்களா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிறகு டிப்ளமாவா இல்லைனா டிகிரி இன் இன்ஜினியரிங்காக இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து பாசிங் இயரை செலக்ட் பண்ணிவிட்டு பிறகு எந்த மோடில் படிச்சிங்களோ அந்த மோடை செலக்ட் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ணிட்ட பிறகு இதுக்கு முன்னாடி அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்களான்னு இருக்கும். அது எஸ்என்ஓவை செலக்ட் பண்ணிக்கணும். பிறகு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா இருக்கான்னு இருக்கும். அதுலேயும் எஸ்என்ஓவை செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ரோல் பண்ண எலிஜிபிள் ஆகிடும். பிறகு உங்களுடைய மெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு சென்ட் OTP கிளிக் பண்ணிங்கன்னா மெயிலுக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை டைப் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் இருக்கும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களாம் வந்து டைரெக்டாக லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எப்படி அப்ளை பண்ணணும் ப்ராசஸ்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு லாகின் பண்ணிங்கன்னா அதில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வெஸ்ட்மெண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடணும். அதில் ரெஸ்யூம் கூட அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். பிறகு எஸ்டாப்ளிஷ்ட் நேமில் ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்டரியை சர்ச் பண்ணணும். அதை சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான போஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு நேரம் அப்ளைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப அப்ளைன்னு வரும். திரும்ப அதை அப்ளை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை ஆகிடும். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்ளை பண்ணும்போது இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து நல்லா பார்த்துக்கின்னு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், போர்டிங் லாட்ஜிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு போயிட்டு வர TADA போர்டிங் லாட்ஜிங்லாம் இது இருக்காது. எல்லா ஓன் செலவும் நீங்களே தான் பார்த்துக்கணும். இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்குலாம் வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் மட்டும்தான். பர்மனெண்ட்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க.
அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்டிங் டேட் June 10. NATS போர்ட்டலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண லாஸ்ட் டேட் June 25. சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்ட பிறகு ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்டரிக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் July 5. இதில் செலக்ட் ஆனவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்லாம் வந்து July 12 அந்த வெப்சைட்டில் வைப்பாங்க. பிறகு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து July 19-20 இருக்கும். இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆன லிஸ்ட்லாம் வந்து இந்த www.boat-srp.com இந்த வெப்சைட்டில் வைப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு செஞ்சுக்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ண ஆன்லைனுக்கு இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அப்படியே மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.